ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம கர்மாவோட பார்ட் 2 எபிசோடு 4, 5, 6 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்போ எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த லேடி டாக்டர் வந்து ரன்னிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி. அங்கே ஒரு பேஷண்ட் வந்து என்னை வந்து வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கோவத்தில் டீ கப்பை எடுத்து நம்ம லேடி டாக்டர் மேலே வீசுகிறாங்க. அவங்களுக்கு கணத்தில் லைட்டாக கீரல் விழுகுது. அப்போ திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட வலியை இன்னும் அதிகப்படுத்தி இப்படிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து நிறைய பேஷண்ட் இருக்காங்க, எல்லாருமே வலியால் தான் துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லவும் நம்ம வந்து லேடி டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் பேஷண்ட்கிட்ட நடந்துக்கக்கூடாது, அவர் ஏற்கனவே வலியால் துடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது எனக்கு தெரியும் டாக்டர், ஆனால் உங்கள் முகத்தில் வந்து கீரல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இந்த டாக்டர் வந்து டாக்டர்கிட்ட அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, நாங்கள் வந்து யாராவது காணாமல் போனால் தேடி கண்டுபிடிச்சி தரது, ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது, அவர் கிளம்பிடுறாரு. நம்ம டாக்டரும் இந்த ஸ்டார்டிங் சீனில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த பேஷண்ட்டை பார்க்க அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அப்போது பெரிய டாக்டர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃபேஸில் இருக்க தழும்பை ஃபுல்லாக சரி பண்ண முடியலை. விபத்தப்போ நீங்கள் நிறைய புகை வந்து சுவாசித்ததுனால உங்களுக்கு குரல் வந்து கொஞ்சம் சரியாக பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவருக்கு பேர் எதுவும் போடல அப்படின்னு பெரிய டாக்டர் கேட்குறாரு. அப்போ அந்த ஜென்ஸ் டாக்டர் சொல்கிறாரு, எமர்ஜென்சி கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் வந்து அவரோட பேர் சொல்கிறாரு, பாச்சேன்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம அந்த லேடி டாக்டர் வந்து அவரோட நேமை எழுதும்போது ஒரு அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பேரை கேட்டுட்டு. அப்போ எல்லோரும் வெளியில் போகும்போது அவங்க நிற்கிறாங்க. நம்ம ஜென்ஸ் டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் எப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேமை கேட்டு இவங்க ஷாக்காகி அப்படியே வெளியில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பெரிய டாக்டர் அந்த லேடி டாக்டரை பார்த்து கேட்குறாரு, எஜியோனு இன்றைக்கி என்னாச்சு, உன்னோட கவனம் எங்கேயோ இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வந்து அந்த ஜென்ஸ் டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட் பாஜையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ அந்த ஜென்ஸ் டாக்டர் நம்ம லேடி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, நீ ஏன் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்க, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்க, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை ஜியான், நீ சொல்லு, எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த லேடி டாக்டர் அவங்க ரூமில் அந்த பேஷண்ட் சொன்ன பேரை தான் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப பதட்டப்படுறாங்க. பதட்டத்தில் டேப்லெட் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி கிளாஸை தூக்கி கண்ணில் உடச்சிட்டு அவங்க ஃபேஸை அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம லேடி டாக்டர் அந்த பெரிய டாக்டர் ரூமில் உட்காந்து அந்த ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்ம ஜென்ஸ் டாக்டர் உள்ளே வரவர் கேட்குறாரு, இது பாச்சையனோட டீட்டெயில் ஆச்சு, நீ எதுக்கு இதை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டீட்டெயில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சவரா, இவரோட டீட்டெயில்ஸ் எதுக்கு செக் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க லேடி டாக்டர். அது எப்படி நான் உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜென்ஸ் டாக்டருக்கு ஒரு கால் வருது. அவரை உடனே வர சொல்லி கால் பண்ணுறாங்க. அப்போ அவர் லேடி டாக்டர்கிட்ட, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும், எனக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போது இந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம லேடி டாக்டர் பார்த்துட்டே இருக்காங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு தன்னோட பேக்கெட்டில் இருந்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, உங்களுக்கு யாராவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட அட்ரஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுநாள் காலையில் அவரை பார்க்க நேரில் அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்போ ஆஃபீஸில் அவர் வேறு ஒரு கேஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. இவங்க போகவும் அவங்க இருந்த ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அதில் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட பணம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மில்லியன் கொடுக்குறாங்க. அப்போ அவர், ஓ ரொம்ப நன்றி, தேங்க்யூ, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்து எனக்கு இவங்களை வந்து கண்டுபிடிச்சி தரணும், இவங்க இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு. ஓ, அது மட்டும் நான் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு இந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்க கிளம்பும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, ஒரு லேடியும் ஒரு ஜென்னும், அவங்க தான் வராங்க. அவங்க பார்த்தா நம்ம எக்ஸ் ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட்ஸு. அவங்க வந்து கேட்குறாங்க இவங்கக்கிட்ட, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க. இல்லை, அந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததில் அவங்க வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க ஒய்ஃபு.
உங்களுக்கு வந்து பேர் எழுதி உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பணத்தை. அதாவது அந்த டாக்டரோட கேஸை இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஆமாம் அப்புறம் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அவங்க வருத்தப்பட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்போ நம்ம எக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எனக்கு ஒரு சில பேரை நான் தேடிட்டுருக்கேன், அதை கண்டுபிடிக்க உங்களோட ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. அவங்கள மீட் பண்ணால் திரும்ப அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃபீஸர் அவரை மீட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட கேட்டுட்ருக்காரு, இந்த பில்டிங் ஃபயர் ஆன கேஸ் பற்றி விசாரிச்சிட்ருக்கீங்களே, என்னாச்சும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்ருக்காரு. இல்லை கேஸ் போயிட்டுருக்கு, நாங்கள் சீக்கிரம் வந்து சஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இவர் கேட்ட டீட்டெயில்ஸ் அவர் கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதுக்காக இந்த பழைய கேஸை வந்து தேடிட்டுருக்கீங்க, இது ரொம்ப மிகப்பெரிய கேஸு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கேஸா அப்படிங்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு ஒரு காப்பி வச்சுருக்கேன் ஃபைலில், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நம்ம எக்ஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப நேர்மையானவர். அவர் வந்து அவருக்கு கீழே வேலை செஞ்ச பசங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் அவரோட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து அவரோட பணி வந்து செஞ்சுட்டு தான் இருக்கார். அதாவது நிறைய காணாமல் போனவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குற அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ அவர் வந்து அவர்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஆஃபீஸர் அந்த ஃபைலோட கேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம லேடி டாக்டரை காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த பாஷைங்கிற பேரை வந்து மறக்க முடியாமல் அந்த பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வருது. அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பொண்ணு கவர் ஸ்டோரியில் வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பாள், கேர்ள் ஸ்டூடெண்ட்டு, அவள் தான் வந்து நம்ம டாக்டர். இப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து நம்ம அந்த பாச்சையன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குல்ல, அந்த பையன் கூட தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் வெளியில் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த 2 பசங்க மாஸ்க்கை போட்டு வந்தவங்க வந்து நம்ம அவனை அடித்து இவங்களை வந்து ரேப் பண்ணிடுறாங்க தூக்கிட்டு போயிட்டு. இப்போ வந்து அந்த சீனை கட் பண்ணி அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சஸ்பெக்டை கண்டுபிடிச்சோம், இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம டாக்டர், அதாவது அந்த ஏஜிஎன் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இல்லை பாச்சையன் எதுக்கு வந்து இதில் இழுக்கிறீங்க, அவனும் வந்து என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவன் அவன் கிடையாது, அவன் தான் இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் அவங்க வந்து அவங்க ஒரு பதட்டத்தில் அழுது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என்னடா நம்ம நம்பி நம்ம ஃப்ரெண்டாக பழகணுமே, அவன் தான் இவ்வளவும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பதட்டப்படுறாங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதாவது அந்த காலில் வந்து எக்ஸ் ஆஃபீஸர் தான் பேசுகிறாரு. நான் இந்த கேஸை பற்றி விசாரித்தேன், ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு வந்து உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. அதில் ஒரு சஸ்பெக்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய செக்ஷுவல் கேஸ் அந்த இதிலலாம் ஆஜராகி கடைசியாக இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சஸ்பெக்ட் வந்து அவனும் வந்து போதைப்பொருள் நிறைய எடுத்து போன வருஷம்தான் அவனும் இறந்து போயிட்டான். செய்கிற தப்பு ஒருத்தரை தண்டிக்கும்னு சொல்லுவாங்க, கர்மா அப்படிங்கிறது உண்மை தான் போல் இருக்குது, அதனால தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ நம்ம டாக்டர் பாச்சையன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அவன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையிலும் இது வரைக்கும் சிக்கலை, ஆனால் இப்போ வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். பாச்சோவில் தான் இருக்கிறதா வந்து தகவல் வந்துச்சு. நான் வந்து அவனோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பட்டுமான்னு கேட்குறாரு. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுட்டு கட் பண்ணுறாங்க. பாச்சையன்கிற பேஷண்ட் வந்து வலையால் ரொம்ப துடிச்சிட்ருக்காங்க. அதை டாக்டர் பார்த்துட்டு கால் பண்ணி இவருக்கு வந்து ஒரு பெயின் இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம எக்ஸ் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த பாச்சையன் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணோன்னா நம்ம டாக்டர் வந்து நம்ம ஜென்ஸ்டார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ நைட்டில் எங்கே போனேன், ஃபோன் பண்ணால் உனக்கு ஃபோன் போகவே இல்லை, வேறு ஏதாவது தப்பு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் நைட்டு வேலையும் நான் சேர்த்து பார்த்தா சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் வாங்கிக்கலாமேன்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டாக்டருக்கு கால் வருது. எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு, நான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து கடைசியாக பாச்சையனை பற்றி ஒரு தப்பான டீட்டெயில் கொடுத்துட்டேன். அவன் வந்து இப்போ வந்து பாச்சோவில் இல்லை, அவன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்லேருந்து உயிர் பிழைச்சது இவன் மட்டும்தான், அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் இந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி நம்ம பாச்சையனை காட்டுறாங்க. அவரை வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து 2 பேர் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரு ரெக்கார்டு பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. நானும் அங்கே போகலை, என்னை வந்து கடத்திட்டாங்க, நான் கண்ணை முழிச்சு பார்த்தப்போ என்னை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அங்கே வந்து 2 பேர் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதில் ஒருத்தர் வந்து என் மேலே மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊற்றி என் மேலே என்னை வந்து எரிக்க வந்தாங்க, எரிச்சாங்க. ஆனால்
இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் அப்படியா சரி ஓகே, இப்போது இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரோட கையை நீட்டி, இல்லை விபத்தப்போ என்னோடய கை விரல்லாம் எல்லாம் எரிஞ்சிருச்சு, எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. அவங்க பரவாயில்ல வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்கள் அத்தை வந்து எனக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, நாங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க 2 பேரும். அப்போ இவன் உடனே ரிசப்ஷன் கால் பண்ணி, நான் என்னோடய டாக்டர் உடனே பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொல்கிறான். இப்போ வந்து நம்ம லேடி டாக்டர் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து இவங்க வந்து பாச்சேன்னு இவன் தான் தெரியுது இல்லையா, இவனை பார்க்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, நான் பழசெல்லாம் மறந்துருந்தேன், நீ எதுக்காக வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இல்லை சம்பவம் நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும் இல்லையா, பரவாயில்ல நீ எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகிட்ட, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது, இங்கே வா அங்கே வந்து பக்கத்தில் உட்காரு பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ வந்து இல்லை உன்னால் எனக்கு டெய்லி நைட்டு நிம்மதியாக தூங்க முடியல, உன்னை நான் வந்து குத்தி கொள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவனை கொல்றாங்க. அப்படியே அந்த கனவுலேருந்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில் இவங்க வந்து ரிசப்ஷனில் வந்து நம்ம அந்த பாச்சையன் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் கட்டிகிட்ருக்காரு. அப்போது அவன் நம்ம டாக்டர்கிட்ட, நீங்கள் வந்து என்னை ரொம்ப நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை வந்து இவ்வளோ தூரம் கேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும் நம்ம டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை இவர் வந்து நான் அவுட் பேஷண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டு இப்போ கிளம்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் வேகமாக அவனை ஃபாலோ பண்ணி ஓடி லிஃப்ட் கிட்ட போகிறாங்க. போகவும் அவனை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, உண்மையே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை, நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ ஒத்துக்கலைனாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தானே அதுன்னு அவங்க சொன்னதே சொல்கிறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தன்னோட மாஸ்கை கழட்டி அவன் வந்து கேட்குறான், என் எரிஞ்சு போன முகத்தை பாரு, என்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா, நான் வந்து அந்த பழைய பாச்சேனி இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லி பயங்கரமாக ஒரு கேவலமாக ஒரு சிரிக்கிறான். என் கண்ணை பார்த்து கூட உனக்கு பேச தைரியம் இல்லை, எதுக்கு நீ என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, இதோட எல்லாம் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ஒரு கால் டாக்ஸியில் புக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்போது வந்து நம்ம டாக்டர் விடாமல் அந்த கால் டாக்ஸியை போய் நிப்பாட்டுறாங்க. என்ன டாக்டர் எதுக்கு காரை நிப்பாட்டினீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ பாரு உன் கண்ணை பார்த்து நான் தைரியமாக பேசுகிறேன், என்னால் டெய்லி நைட்டு நிம்மதியாக தூங்க முடியலை, அதுக்கு காரணம் நீ தான், நான் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி கிறுக்குத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கேவலமாக ஒரு சிரிக்கிறான். ஒன்றுமே புரியலையே நீங்கள் பேசுகிறது, எனக்கு என்ன பண்ணுறது, நீ தயவு செஞ்சு கார் எடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேப்காரங்கிட்ட சொல்லிவிட்டு இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரையை போட்டு தூங்க வேண்டியதானே, ஏன் உயிரை வாங்கிட்டு அப்படின்னு டாக்டரை திட்டிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த நாளாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம டாக்டர் வந்து ஒரு பொண்ணை கொல்லுவார் இல்லையா காரை ஏற்றி, அப்போ அந்த டாக்டரையும் இவன் கொல்லுவான்ல, அவன் தான் இவன். இப்போ தான் இந்த இடத்துல பயங்கரமாக ட்விஸ்ட் வருது. 2 பேர்த்தையும் அவன் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கும்போது மேலே மொட்டை மாடியிலேருந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதை இப்போ அந்த சீனை கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் வந்து இவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, 1 வாரம் ஆச்சு இன்னும் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் முடிஞ்சளவு சீரை கண்டுபிடிச்சிடும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த டைமில் அவரோட அசிஸ்டண்ட் 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல பில்டிங்லேருந்து, அவங்க வேகமாக ஓடி போய் அந்த ஃபோட்டோ காப்பியை காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்ததில் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு போச்சு, அவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான், இவன் பண்ண எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதே சீனை கட் பண்ணி நம்ம சைனாக்காரனை கட்டுறாங்க. சைனாக்காரனுக்கு பாச்சைன் வந்து ஃபோன் பண்ணி, நீ இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனும் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ கிளம்பும்போது நம்ம வில்லன் இருக்கான்ல, இப்போ டாக்டர் கொன்னான்ல, அவன் வந்து நம்ம இந்த சைனாக்காரனை வந்து பார்க்க போகிறான். இந்த சைனாக்காரனும் இந்த கொலைகாரனும் 2 பேரும் வந்து பழைய நண்பர்கள், அதாவது ஜெயிலில் ஒன்றா இருந்திருப்பாங்க. இவன் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன வேலை வேணாலும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போவே அவங்களுக்கு அப்படி பழக்கம். இப்போ இவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து இவனை பிக்கப் பண்ண வரா. அவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனமெல்லாம் பண்ணுவாங்க நிறையா. இவன் வந்து நிறைய ஆம்பளைங்க கிட்ட போய் இவன் வந்து அவங்க அந்த டைமில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டி அவங்கக்கிட்ட காசு கேட்குறது, ஏமாத்துறது,
கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவனுக்கு கால் வருது. அந்த சைனாக்காரன் தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ நேரில் வா உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்றான். அப்போ அதை வந்து அந்த சைனாக்காரனுக்கும் பாச்சியனுக்கு இருக்க டீலிங்கை பற்றி இவங்கிட்ட சொல்கிறான். அப்போ சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. அதாவது பாச்சியனோட அப்பா இறக்குற அன்னைக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவர் சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு அவரோட பையன் பண்ண தப்புக்காக. அதாவது இவன் வந்து அந்த டாக்டர் வந்து ரேப் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்காக. அப்போ அவர் சொல்கிறாரு, என்கிட்ட என் பையன் பண்ண தப்புக்காக என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் நான் கடவுளுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் பாவ மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துட்டுருப்பார். அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளுங்கிறனால ஃபஸ்ட்டு சீனில் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் போது ஒரு சர்ச்சிலேருந்து சிஸ்டர் வருவாங்கள்ல, அந்த சிஸ்டரை காட்டுறாங்க. அவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க. இவர் இல்லை நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு கிளம்புறாரு. அப்போ இவங்க ஐயோ அவருக்கு ஒரு கேக் கூட கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறதுக்காக பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற இடத்துல அவரை வந்து காரை ஏற்றி கொள்றதை இவங்க பார்க்குறாங்க. இந்த சீனை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க சைனாக்காரனும் அந்த வில்லனும் சேர்ந்து இவரை கொன்னுட்டு அவரோட பாடியை காரில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா, அவள் வந்து நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், சீக்கிரம் வா, அவனை மிரட்டி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவா. அப்போது இவன் யோசிப்பான் இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் அந்த ஐடியா சொல்லுவான். அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடியை வந்து அவங்க கார் மேலே போட்டு அந்த டாக்டரை ஏமாற்றி பணம் வாங்குறாங்க. அது வந்து இப்போ தான் அதை காட்டுறாங்க அந்த சீனை. இப்போது இந்த சீனை கட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போது வந்து அந்த சைனாக்காரனும் இவனும் வந்து அந்த பாச்சியன்கிட்ட பணம் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க காரில். அந்த பக்கம் பாச்சியன் வந்து உனக்கு நான் பணமாக கொடுக்க போகிறேன், நான் உன்னை ஏமாத்துறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவன் வந்துக்கிட்டு இருக்கான், உன்னை கண்டிப்பாக கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைனாக்காரனும் இவனும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு தெரியாமல் ஏதாவது நீ மறைக்கிறியா என்கிட்ட இருந்தேன்னு கேட்கும்போது அந்த சைனாக்காரன் நடந்ததை சொல்கிறான். அந்த போலீஸ்காரனை கொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 காரில் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. அந்த போலீஸை கண்டுபிடிச்சது வந்து அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருந்தது. அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு கொலகாரன் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறாங்க. இப்போ இவங்க பதட்டப்படுறாங்க, என்ன பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 3 பேரும் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபயர் ஆன பில்டிங்க்கு வந்து சேர்றாங்க. இப்போ வந்து அந்த சைனாக்காரன் பாச்சியன்கிட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குறான். அப்போ அவன் வந்து அந்த சைனாக்காரனுக்குள்ளே பார்க்குறான். திருப்பி இந்த சைனாக்காரன் அவனை போட்டு அடின்னு அடித்து துவச்சி எடுத்துகிட்டு இவனை வந்து கை கால் கட்டி மேலே வந்து அந்த பில்டிங் ஸ்டார்டிங் சீனில் காமிச்சாங்களே ஒருத்தர் சேரில் கை கால் கட்டி போட்டு உட்கார வச்சுருக்கிறது, அது வந்து இந்த பாச்சியனை தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து வழியால் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம சைனாக்காரன் கூட வந்தாங்கள அந்த வில்லன், அவன் வந்து தன்னோட மொபைலில் நியூஸ் கேட்டுட்ருக்கான். இந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட் வந்து இந்த டாக்டரை கொன்னதை வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, இவனை வந்து நியூஸில் எல்லாம் போட்டு இவனோட ஃபோட்டோ போட்டு அவனோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு இவனை வந்து தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி நியூஸ் போடுறாங்க. அப்போ இவன் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பாச்சியனை அதாவது சேரில் கட்டி போட்டிருக்காங்கல்ல அவனை பார்க்குறான். இவன் நம்மளோட ஹைட் இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த நேரத்தில் நம்ம சைனாக்காரன் அவனை தீர்த்து கட்டு போகலான்னு சொல்லி போகும்போது இந்த சைனாக்காரனையும் இவன் கொன்னுட்டு இவன் வந்து தன்னோட ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு மாற்றி விட்டுட்டு அவனோடதெல்லாம் இவன் போட்டுக்கிறான். இப்போ கார்லேருந்து டீசல் எடுத்துகிட்டு வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக அதை ஊற்றி ஃபயர் பண்ணுறான். ஃபயர் பண்ணும்போது தெரியாத நம்ம இவன் மேலேயும் அது ஃபயர் ஆகிடுது. அந்த ஃபயரில் இவன் வந்து எரிஞ்சு போய் இவனை தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இவன் அந்த இறந்த பாச்சையனா இவன் வந்து மாறி போயிட்டுருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ அந்த பாச்சியன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய நோட்டீஸ் எல்லாம் கிடக்கு, கடன் நோட்டீஸு. இவன் என்ன இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இவன் வந்து அந்த பெயின் கில்லர் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம டாக்டர் காட்டுறாங்க. இப்போ டாக்டர் எக்ஸ் போலீஸர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 3 மில்லியன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்ருந்தாங்க. நீங்கள் இதுக்கு டாக்டர் போட்டு விட்டீங்க, நான் சும்மாவே ஃப்ரீயாக வேலை பண்ணி தருவேன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை இப்போ நீங்கள் பண்ண போகிற வேலை வந்து ரொம்ப டேஞ்சரான வேலைன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாச்சியன் காட்டுறாங்க. பாச்சியனுக்கு ஒரு கால் வருது. அப்போ வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்லேருந்து கூப்பிட்றாங்க. உங்களோட உங்கள் அப்பா போட்டிருந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்கவா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷமாக கேட்குறான். அப்போ கேட்கும்போது இல்லை என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த படம் எல்லாமே வந்து சர்ச்சுக்கு போயிடுச்சு, அதனால் நீங்கள் எங்கள் மேலே எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு
ஃபோன் வைக்கிறாங்க. இப்போ அவன் அந்த கோவத்தில் அப்படியே ரூம்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். வரும்போது இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வராரு. வந்துட்டு அவன் மேலே இடிச்சிட்டு டீ கொண்டு வந்து அவன் மேலே கொட்டி வெட்டி இடிச்சிட்டு அவன் பேக்கெட்டில் இருந்த அந்த மெடிசனை எடுத்துகிட்டு இவர் வந்து டாக்டர் கொடுத்து விட்ருப்பாங்க ஒரு மெடிசன், உயிரை கொல்கிற மெடிசன். அதை வந்து தெரியாமல் சார் இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கொடுக்குறாரு. அவனும் தெரியாமல் அதை வாங்கி வச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கான். இப்போ வந்து சர்ச்சுக்கு வரான். சர்ச்சுக்கு வந்து அவன் அந்த சிஸ்டர் கூட பயங்கரமாக சண்டை போடுறான். எனக்கு பணத்தை திரும்பி கொடுங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த சிஸ்டர் இல்லை கொடுக்க முடியாது, அது வந்து உங்கள் அப்பா எங்களுக்காகவும் எங்கள் சர்ச்சோட ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் கொடுத்த பணம், நாங்கள் திரும்ப தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் திரும்பவும் திட்டிக்கிட்டே சண்டை போடுறான். அப்போ வந்து அவங்க ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா அதில் பேசி சொல்லியிருப்பார், நான் இறந்ததுக்கப்புறம் என் பையன் கண்டிப்பாக வந்து கேட்பான், அப்போ கொடுக்காதீங்க இந்த பணத்தை, இது வந்து அவன் செஞ்ச பாவத்துக்காக நான் வந்து கொடுக்குற பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இவன் அவ்வளோ ஒரு கோவத்தில் திரும்பி பார்த்தா அந்த டாக்டர் வந்து சர்ச்சில் உட்காந்துட்ருப்பாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன பண்ணுற அப்படின்னு அந்த கோவத்தில் அவங்கக்கிட்ட சண்டை போடுறான். அப்போ அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க உயிரைக்குள்ளே கொடுத்த டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவன் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போகிறான். அந்த டாக்டர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்க்குறான். பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். இந்த இடத்துல தானே நம்ம அவங்க அப்பாவை கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு அவங்க அப்பா விட்ட சாபம் தான் நமக்கு இப்படி ஆகிப்போச்சு நிலமைன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக அவனை நினச்சி அவனே ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டாக்டர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்போ என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ தேடுற பாச்சியே நான் இல்லை, என்னை விட்டுரு, நான் வேறவன், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டாக்டர் இல்லை, இப்போ நீ உன்னை பார்த்து நீ சர்ச்சில் நீ வந்து உங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வேணும்னு சண்டை போட்டுருந்தே, அப்போ நீ தானே நீ பாச்சேன்னு இல்லாமல் வேறு யார் பொய் சொல்கிற அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் நம்ம டாக்டர் விடுறதா இல்லை. அதனால கோவத்தில் இவன் கத்துறானா, இல்லை நீ தேடுறாளுன்னு சொல்லி டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்துடுறான் அந்த டேப்லெட்டில். அப்போ அந்த டைமில் வந்து அந்த டாக்டர் வந்து தன்னோட பேக்கெட்லேருந்து கத்தி எடுத்து அவனை கொல்லலான்னு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம டாக்டரோட லவர் இருக்காங்கல்ல, இன்னொரு டாக்டர், அவர் வந்து தடுக்கிறாரு. நீ இப்படி பண்ணாத, இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறா. இல்லை எனக்கு தெரியும், உன்னோட கடந்த வாழ்க்கையை பற்றி நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், நீ இடையிலேயே கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தா, அப்போ நான் எல்லாத்தையும் விசாரித்தேன், அதனால் நீ வந்து உன்னோடைய வாழ்க்கையை அழிச்சிக்காத இவனுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி போகலான்னு கூப்பிடுறாரு. அப்போ திரும்பவும் டாக்டர் மனசு கேட்காம அப்படியே கோவத்தில் போய் அவனை 2 சாத்து கத்துன்னு கத்தி இந்த முகத்தை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழுது கிளம்பிடுறாங்க. இப்போது வந்து இந்த சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீடியோ ரெக்கார்டு எடுத்திருப்பாங்க இல்லையா இவனோட வாக்குமூலத்தை, இப்போ அதை வந்து அவங்க போட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்னை வந்து சேரில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்ப அதை ஸ்டாப் பண்ணி என்ன சொல்கிறாரு, சேரில் கட்டி போட்டு வச்சுருந்தேன்னு சொல்கிறானா அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை அப்படியே கட் பண்ணும்போது நம்ம பாச்சையன் வந்து ரொம்ப பெயினோட வீட்டுக்கு வந்து சேர்றான். ஐயோ வலி தாங்க முடியலன்னு வீட்டுக்கு வந்து திரும்பவும் டேப்லெட் எடுத்து சாப்பிட போகிறான். அப்போ சாப்பிட போகும்போது டேப்லெட் கலர் மாறி இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்த டேப்லெட் எடுத்து செக் பண்ணுறான். இது வேறு கலரு, அது வேறு கலரு. அப்போ தான் யோசிக்கிறான், யார் மெடிசன் மாற்றி வச்சாங்க அப்படிங்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த ஒருத்தர் மேலே மோதினார் இல்லையா, அவர் தான் மாற்றி வச்சுருக்காருன்னு தெரியுது. அப்படியே கோவத்தில் அந்த பழைய டேப்லெட் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணால் இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்களே 2 பேர், அவங்க கால் பண்ணி உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, இந்த கேஸ் விசாரிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் காலையில் வரேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரூம்லேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். அப்போ வைக்கும்போது ஒரு கவர் ஸ்டோரி ஒன்று பார்க்குறான் ஒரு புக்கில். அதோட ஸ்டோரியை பார்க்கும்போது அப்போ தான் இந்த ஸ்டோரி பேஜில் அந்த டாக்டரோட ஃபோட்டோ பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் இவன்கிட்ட வந்து நம்ம டாக்டரோட ஃப்ரெண்டு இருப்பாளையா, அதாவது டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்தால அவள், நம்ம டாக்டர், இவன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த கவர் ஸ்டோரி புக்கை காமிச்சு, இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை, இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ வந்து ரேப் பண்ணிடணும் அவனை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இல்லை எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ வந்து வேறு ஒரு 4 பசங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோ, கேட்டுப்பாரு வேறு யார்கிட்டே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி ஐடியா கொடுத்துட்ருப்பான். அந்த சீனை நினச்சி பார்த்துட்டு இப்போ சிரிக்கிறான். இப்போ ஃபோனில் பேசின போலீஸ் ஆஃபீஸர் 2 பேரும் இவன் வீட்டுக்கு அவசரமாக தேடி வராங்க. தேடி வந்து காலிமேல் அடிக்கிறாங்க. இவன் கதவை திறக்கவே இல்லை. இவங்க கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அவன் ரூமில் இல்லை. அவன் பார்த்தா அந்த பக்கம் கிளம்பிட்டான். இப்போ கிளம்பும்போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் எடுத்து பார்க்குறான்.
அந்த மெசேஜில் இன்னையோட உனக்கு 30 நாள் முடியுது அப்படின்னு வருது. 30 நாள் முடியுதா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வேகமாக ஒரு கார் வருது. கார் வந்து இவனை வந்து 2 பேர் இறங்கி வந்து இவனை கடத்திட்டு போகிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் சீனில் அவனுக்கு வந்து கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர் வந்து கெடு கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த 30 நாளில் நீ பணத்தை தரல அப்படின்னா உன்னோட உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு நான் எடுத்து விற்றுருவேன்னு சொல்லிட்டு அவங்க தான் இவனை கடத்திட்டு போகிறாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணோன்னா நம்ம டாக்டர் இருக்காங்கல்ல, நம்ம டாக்டரோட பாய் ஃப்ரெண்டு, அந்த டாக்டர் காட்டுறாங்க. அவருக்கு கால் வருது. இவங்க தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் சொந்தக்காரவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, ட்ரீட்மெண்ட் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், இப்போ போயிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய கனவில் அந்த பாச்சையை நான் கிட்டத்தட்ட 1000 தடவை நான் கொண்டிருப்பேன், ஆனாலும் என்னால் திருப்தியாக இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கும் போது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவரும் ஃபீல் ஆகுறாரு. ஆகும்போது இவருக்கு ஒரு கார் வந்து இவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது. இப்போ நம்ம டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ தான் அந்த சீனை காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் சீனில் ஒரு டாக்டர் வந்து அந்த உடம்பை அறுத்து உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த வேலையை தான் இந்த டாக்டர் பண்ணுறாரு. அதுக்காக தான் வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து அப்போ வந்து அந்த இவர் பேசுகிறாரு, எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்ல டாக்டர், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அங்கே போகிறாரு. போய் பார்த்தா அந்த செயினை தான் கை காலை கட்டி படுக்க போட்டிருக்காங்க. இவருக்கு வந்தது ஒரு சந்தோஷம். அவனை அப்படியே ரொம்ப நிம்மதியாக அப்படியே சந்தோஷமாக அவனை கட் பண்ணி உயிரோட உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதோட இந்த கடையை முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதில் வந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான பாவத்தை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, தேங்க்யூ.